டே புக் அதர் பேமெண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெனுவில் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, டே புக் கிளிக் பண்ணிக்கோங்க. டே புக் பேஜ் அப்பியர் ஆகும். அதர் பேமெண்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் பேமெண்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். பேமெண்ட் மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஜிஎல் அக்கௌண்ட் என்னங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ட்ராவல் சார்ஜஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. ட்ராவல் சார்ஜஸ் ரிமார்க்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. கீழே ரிமார்க்ஸில் அதர் பேமெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் காமிக்கும். இப்போ ட்ராவல் சார்ஜஸில் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்ன்னு காமிக்கும். இப்போ நம்ம ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணணும். ஸோ குயிக் மெனுவில் ட்ரான்சாக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ போட்ட ட்ரான்சாக்ஷன் வந்து அதர் பேமெண்ட்டுன்னு நமக்கு ஷோ ஆகிருக்கும். அதுக்கு நேராக இருக்கிற அப்ரூவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் ட்ரான்சாக்ஷன் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் காமிக்கும். இப்போ மறுபடியும் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் டே புக் போனீங்கன்னா ட்ராவல் சார்ஜஸில் கீழே போனீங்கன்னா 1000 ருபீஸ்ன்னு காமிச்ச இடத்துல இப்போ 1000 ருபீஸ் ப்ளஸ் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும். 2000ன்னு காமிக்கும். தேங்க்யூ.